உங்கள் ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று ஒரே மேடையில் 30க்கும் மேற்பட்ட அம்மன்களின் தரிசனம். நடிகை நளினி, அம்பிகா, ஃபாத்திமா முன்னிலையில் நடந்த பிரம்மாண்ட அம்மன் மாறுவேட போட்டி. அப்படியே பாலா அப்படிதான் இருப்பா, கொழுக்கு முழுக்குன்னுக்கிட்ட அழகா வந்து அதுக்கு ஒரு திட்டையெல்லாம் பாடிக்கிட்டு the poise and the grace வந்து வேற லெவல். நல்லி சொன்ன மாதிரி மேக்கப் கெட்டப்னா இப்படி இருக்கணும். ஜெம் டிவி மற்றும் அரோரா புரொடக்ஷன் இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட் 2025. முதல் பரிசு 50,000 வெல்லப் போவது யார்? உங்கள் ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று காணத் தவறாதீர்கள். அரோரா புரொடக்ஷன்ஸ், பிளிஸ் ஈவென்ட்ஸ் அண்ட் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். சூப்பர். இன்னைக்கான நாள்ல வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கனியுதல், அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள். மங்கை முகமெல்லாம் அழகு மாலர மாயத்தால் அம்மா வீற்றிருக்கும் அன்னையரை கண்டு வியக்க ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள். இது அரோரா பிளிஸ் ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமே எல்லாருமே. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து உங்களை நான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்க்கறது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். மேம், இப்போ வந்து அம்மன் பிரைடல் மாதிரி இங்கே ஒரு கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி முன்னாடி இது பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்திருக்கேன், பிரைடல் அம்மன் பிரைடல் வராது. பிரைடல் வராது, அம்மன் மேக்கப் கான்செப்ட். ஐயோ தப்பா சொல்லிட்டோமே. ரொம்ப தப்பா சொல்றீங்க. அம்மனுக்கு பிரைடல்லாம் இல்ல, அம்மன் எப்பவுமே அலங்கார பிரியை தான். அதனால நிறைய ஷூட்ஸ்ல பாத்திருக்கேன். இந்த மாதிரி கான்டெஸ்ட் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நீங்க. அம்மனா நீங்க ரொம்ப உங்களே ஃபீல் பண்ணி நடிச்ச படம் தான். நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அதான் அதுல நீங்க வராது, அது வந்துரும். அம்மா வந்து உட்காந்துருவா உள்ள நீங்க மேக்கப் போட்டவனே உள்ள அந்த அம்மனே வந்து அந்த மாதிரி நீங்க ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணி இந்த இந்த அம்மனா நடிச்சது வந்து இன்னுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அம்மன். அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லா அம்மனுமே எனக்கு ரொம்ப பிரீத்தி. எனக்கு எல்லா படமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச அம்மன் தான் யாருமே? கருமாரி அம்மன். கருமாரி அம்மன். ஏதாவது ஒரு பர்சனல் ஃபீல் இருக்கா அவங்களோட? ஆமா, டெய்லி நான் பேசுவேன் அவங்களோட. டெய்லி பேசுவீங்க? ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலும் சரி அவங்கள்ட்ட கேட்டுதான்? சந்தோஷம் இல்லை, எல்லாமே என்ன வழி நடத்துறதே அவ மட்டும்தான். ஒரு அப்பனா அவங்க மேல வந்து ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் எல்லாமே தாய். அவன் அவங்க அம்மனை வந்து என்னோட தாய்க்கு நிகர்லாம் இல்ல, தாய். அவ்வளவுதான், நோ வேற ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் ஏ தாய், அதை கிளிக் பண்ணியாச்சு. மேம், இப்போ வந்து இப்போ ரீசெண்டா நீங்க எதுவும் மூவிஸ் எதுவும் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் பண்றது இல்லைங்க எந்த மூவிஸ். ஏன்னா நல்லா கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இனிமே என்னோட லைஃப் வந்து அம்பாள் கிட்டதான். அம்பாள் கிட்டதான். இல்ல மேம், இப்போ வந்து இப்ப நிறைய ஹீரோஸ் வந்து இப்போ நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி பிரதீப் ரங்கநாதன் சாரா இருக்கட்டும், மணிகண்டன் சாரா இருக்கட்டும், புதுசா வளம் வந்திருக்கிற ஹீரோயிஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்க தாயா நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு? இல்ல இல்ல இல்ல, நான் கடவுள் எனக்கு நிறைய நல்ல விஷயம் கொடுத்துருக்காரு. நான் இப்ப வந்து நன்றி சொல்ல மட்டும் தான் நான் இருக்கிறேன். அதனால நடிக்கிறது வேணாம். இப்போ வந்து கடவுளுக்கு ஃபுல்லாமே கடவுளுக்கு மகளா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கு மேம் இந்த ஒரு ஷோக்குள்ள? ரொம்ப சந்தோஷம். இது உண்மையிலேயே வந்து பெரிய கொடுப்பனை. எல்லாருக்கும் இது கிடைக்காது. இது வந்து இங்க உட்காந்து அத்தனை மேக்கப் போடுற அத்தனை பேருமே வந்து ரொம்ப பாக்கியசாலிங்க. இவங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த லைஃப்ல வந்து வேற லெவல் அவங்கள வந்து கொண்டு போகும். ஏன்னா இந்த மேக்கப் பண்றது பாருங்க, எனக்கு சொல்லும் போது ஏன்னா அவ வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆட்கொள்ள மாட்டா. அவ செலக்ட் பண்ணுவா யார் எனக்கு போடணும் போடக்கூடாதுன்னுட்டு. அவ செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பா. பார்க்க போறேன் எப்படி நீங்க போட்டுருப்பீங்களா மேம் மேக்கப்லாம்? அது எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? டைம் எவ்வளவு ஆகும் மதிப்பா? டக்குன்னு போட்டுருவாங்க. எங்க மேக்கப் பண்ணால எல்லாம் வந்து இப்போ இங்க வந்து சேலஞ்ச் வந்து 2 ஹவர்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 ஹவர்ஸ்ல சாத்தியம் நினைச்சறேன். சாத்தியமா போட்றலாம். இந்த இப்ப பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல தே வர்க்கிங் ஹார்ட் இல்லைங்களா? அதோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து மேக்கப் போடும்போது இதுக்கு பர்சனலா போடுறவங்கன்னு இருப்பாங்க. நாகராஜன், தியாகன், இந்த மாதிரி பவன் சொல்லிட்டு தெலுங்குல இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்தாதான் போட முடியும். ஏன்னா அவங்க பொட்டு வச்சுக்கிறதுல இருந்து சகலமும் டிஃப்ரெண்டா இருக்கும்.
அவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காக யூஸ் டு வெயிட். அந்த மேக்கப் மேன் கிடைக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாமே வந்து வேற லெவலில் ரொம்பவே டேலண்டடாகவும் இருக்காங்க. இது ரொம்ப நல்லா பண்றாங்க. நீங்க எது நினைக்கிறீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மேக்கப் இது போட்டாதான் அம்மன் லுக்கே ஃபுல் ஆகும், பார்த்தாதான் தெரியும். இல்ல இந்த கண் மேக்கப் போட்டாதான் அது ஃபுல் ஆகும் அப்படி இல்லையா? அவளை போய் பார்க்கணும், நான் பார்ப்பேன், பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, உங்களோட நாங்க ரொம்ப அதிகமா எக்ஸைட்டடா இருக்கோம் பாக்குறதுக்கு. உங்களை பார்த்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷம் மேம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியா இந்த ஈவெண்ட்ல வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு முக்கியமான நபர் வந்து இணைய போறாங்க. இவங்களை பத்தி நிறைய சொல்லலாம். சினிமால எப்படி நம்ம சினிமா பிரியர்கள் நிறைய பேர் இருக்கோமோ, இவங்க சினிமாவும் தாண்டி ஆன்மீகத்திலும் இப்போ ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. நிறைய ஸ்பீச் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நளினி மேமும் ஒரு பெரிய கைத்தலோட ஸ்டேஜ் கிடைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் நளினி மேமுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி அவளுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கையில எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து முதல்ல வந்து ஒரு பலி கேட்கும் அது ஆக்சுவலி. அதே மாதிரி டைம் வந்து அவ செலக்ட் பண்றதா தான் இருக்கும், நம்ம செலக்ட் பண்றதா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை நான் பண்ணியே ஆகுவேன் இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட். அப்புறம் நான் சொன்னேன், நீ இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நீ கையில எடுத்திருக்க, சும்மா விளையாட்டு இல்லை, அது வந்து நீ ரொம்ப விரதம்லாம் இருந்து, ஏன்னா எல்லாம் வர்ற குழந்தைங்கலாம் கூட பெண் குழந்தைங்க தான் வந்து போட போறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் வீட்டில். ஏன்னா நாங்கள் சின்னதாக ஒரு மேக்கப் போடும்போதே அவ்வளோ ரொம்ப பார்த்து பவித்திரமா பண்ற ஒரு விஷயத்த நீ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடாதுமா அப்படின்னு. பட் அவ எடுத்த ஒரு மெனக்கடல் தான் இன்னைக்கு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த அவ பண்ணியிருக்கா. அது சச் எ கிரேட் திங். அதே மாதிரி இந்த கான்டெஸ்ட் போட்டு நான் ஒரு வீடியோ போட்ட உடனே பெங்களூரு, ஹைதராபாத்ல இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அம்மா நாங்களும் வரலாமா, நாங்களும் கலந்துக்கலாமான்னுட்டு. அப்போ இது எவ்வளோ ரீச் ஆயிருக்குதுன்னா நிச்சயமா இது வேடம் போட்டவங்களுக்கும் சரி, இந்த கண்டென்ட் ரெடி பண்ணவங்களுக்கும் சரி, இந்த கான்டெஸ்ட்டை நடத்துகிற ஆரோரா, இந்த பிளிஸ் ஈவென்ட்ஸ் எல்லாருமே வந்து லைஃப்ல வந்து இன்னொரு கட்டத்துக்கு அவங்க கொண்டு போறாங்கன்றது கடவுள் சத்தியமா நிதர்சனமான உண்மை. கிரேட் 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 அச்சீவ்மெண்ட் இது. சூப்பர் மேம். உங்களுக்காக ஒரு சில போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ப்ளீஸ் அதை நீங்க பார்த்து அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. ஓகே, போட்டோ ப்ளீஸ். எஸ், இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத நாள். எனக்கு நான் தேடின சொந்தம் வந்து என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கள் 3 பேர் தனியா இருந்து எடுத்த முதல் போட்டோ இது. ஸோ இது வந்து உண்மையிலேயே எங்க லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண ஒரு போட்டோ. இன்னும் நான் வந்து என்னோட வீட்டில் வந்து முன்னாடி அதை வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, எஸ் மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்காக எங்களுக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த ஈவெண்ட் பத்தி ஒரு விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேம். இந்த குழந்தைங்க எல்லாரையும் ஸ்டேஜ் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் இல்லை ஒரு தேங்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் ஏற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இப்போ வந்து அம்பாள் இருப்பா. அதனால் அவங்கன்னு இல்லாமல் எல்லாரும் நிப்பாட்டிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்டேஜ் ஏற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலேயே வந்து நம்ம கூட எல்லாருமே கொடுத்து வச்சவங்க இன்னைக்கு மொத்தமாக ஒரு சேர நம்ம இத்தனை அம்மனை பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த இது வந்து பெருசாக பண்ண போகிறாவ விஷ்ணுபிரியா வந்து வேற லெவலில் பண்ண போகிறா. அப்போ 108 அம்மனை நம்ம வந்து ஒன்றா தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தானே அந்த குழந்தைக்கு. நிச்சயமாக 27 அம்மன் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 27 பேராவது இருந்திருப்பாங்க. ஸோ 30 வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு 27 எனக்கு வந்து சொன்னது. பட் 30 பேர் இருக்காங்களாம். முருகனையும் சேர்த்தா முருகன்லாம் இருக்காங்களா? இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அதனால ரொம்ப அழகா ஒரு நவராத்திரி அதுவுமா இப்படி எல்லா அம்மனையும் ஒரு சேர பார்க்கறதுன்றது நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். Thank you very much. ஹலோ, வணக்கம் வணக்கம். சூப்பர். நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நல்லா சாக்லேட் கொடுப்பாரு. எங்க வீட்டுல இருந்து சாக்லேட்லாம் தர மாட்டாங்க. அப்ப அந்த சாக்லேட் தேங்க்ஸ்ங்க சாப்பிடுங்க. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளிய இருக்கிற கார் யாருது? எந்த காரு? ஐயோ, மனசுல என்ன பெரிய மண்ணது குத்தி நினைப்பா? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் என் கையில கிடைச்ச நீ செத்து. போடவா? அது என்ன? ஐயோ, மூஞ்சிய பார்த்தா பிச்சைக்கார கும்பல பார்த்த மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அதை விட கேவலமா தெரியுதியா?
இந்த காதுல தட்டேன் வையே, அந்த காது கேட்காம போயிடு. பாத்தியா? கிழவி, யார் நீ? நான்தே உன் பாட்டி பஞ்சவர்ணம். பஞ்சரான பாராசூட் மாதிரி இருக்க, நீயே பாட்டி. குத்து பாட்டு என்ன ஒன்றும் Thank you so much. என்னையா நீ ஆசையை கட்டி பிடிச்ச இப்படி கத்துற? வணக்கம். ஸோ லாஸ்ட் ஃபியூ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது, அந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, இது என்னைக்குமே நமக்கு எப்பயுமே எவர் கிரீனா நம்ம மனசுல இருக்கும். அதுவும் வடிவேல் சார் பண்ண மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாது. அந்த ஜூஸ் காமெடி தான் இருக்கிறதுலே டாப் டக்கர்னு சொல்லுவேன். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இப்போ வந்து நீங்க அப்படியே ஜூரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஜட்ஜஸ் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறோம். ஜூரி சீட்ஸ் போகலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.